சூப்பர். ஆர்வம் இருந்தா வந்து கத்துக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. இப்ப நம்ம கூட நெறைய படிச்சுட்டு இருக்கோம். இப்ப ஐடில எல்லாம் ஒர்க் பண்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா, டெய்லி வந்து வேற வேற லாங்குவேஜ்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ ஆர்வம் இருந்தா கண்டிப்பா படிக்கலாம்னு சொன்னீங்க. திருநெல்வேலி நெல்லையப்பன் சண்முகம் அப்படிங்கிறவர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. சங்க காலத்துல கணக்கு, அறிவியல், வளர்ச்சி பற்றிய பாடல்கள் வந்து ஏதோ இருக்குங்க? கணக்கு எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தகம்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதாவது அவங்க எண் என்று சொன்னது ஒரு எளிமையான கணக்கு தான் ஒழிய பெரிய இன்றைக்குள்ள அட்வான்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் எல்லாம் கிடையாது. எளிமையான கணக்குகள் இருந்தது. கணக்குகளை பற்றி பல சின்ன சின்ன நாங்க பிராக்ஷன் சொல்றோம்ல, அதெல்லாம் இருந்து அந்த மாதிரி அரித்மெட்டிக் பிராக்ஷன்ஸ் இதெல்லாம் இருந்து ஒழிய வேற பெரிய கணக்குகள் இருந்தாங்க தெரியவில்லை. இயற்கையோடு இயைந்து வாழ்ந்தவங்களுக்கு வந்து அது பெருசா தேவையும் இல்லைங்க. இப்ப உங்களுடைய அந்த புத்தகம் அது எங்க கிடைக்கும்? அத பற்றியும் தகவலும் நீங்க தொடர்ந்து பிளாக் எல்லாம் எழுதிட்டு இருக்கீங்க. சோ அத பற்றியும் வந்து சொல்லுங்க. அது ஒரு இறுதி கேள்வியாவே வந்து நம்ம வச்சுக்கிறோம். நான் வந்து புறநானூறுக்கு 400 பாடலுக்கும் உரை எழுதியிருக்கேன். அது வந்து ரெண்டு ரெண்டு தொகுதியாக இருக்குது. முதல்ல 200 பாடலுக்கு ஒரு ஒரு புத்தகம், அடுத்த 200 பாடலுக்கு இன்னொரு புத்தகம். இந்த 2 புத்தகங்களும் காவியா பப்ளிகேஷன்ஸ் என்று சென்னையில் உள்ள ஒரு பதிப்பகத்துல கிடைக்குது. குறுந்தொகைக்கு குறுந்தொகையில 402 பாடல்கள் இருக்கின்றன. அந்த குறுந்தொகை பாடல் அனைத்துக்கும் உரை எழுதியிருக்கிறேன். அதுவும் அதே பதிப்பகத்துல கிடைக்குது. ஆங்கிலத்துல தி ஏஜ்லெஸ் விஸ்டம் ஆஸ் எம்பாடிட் இன் திருக்குறள் என்று ஒரு நூல் எழுதியிருக்கேன். அது எல்லாமே கட்டுரைகள், திருக்குறள் சார்ந்த கட்டுரைகள். அந்த நூல் அதுவும் சென்னையிலே எமரால்ட் பப்ளிஷர்ஸ் என்ற பதிப்பகத்திலே கிடைக்கும். இது நூல்கள் தான் சென்னையில கிடைக்கும். ஆனால் இந்த புறநானூறு உரை, குறுந்தொகை உரை, அந்த நான் எழுதிய கட்டுரை, ஆங்கிலத்தில் எழுதின கட்டுரைகள் அத்தனையும் என்னுடைய வலைத்தளத்திலே உள்ளன. அது இன்னொன்று இப்பொழுது நான் புதிய பார்வையில் திருக்குறள் என்ற ஒரு நூல் வெளியிடப் போகிறேன். அந்த நூலில் உள்ள 31 கட்டுரைகள் அவையும் என்னுடைய வலைத்தளத்திலே திருக்குறள் கட்டுரைகள் .blogspot.com என்ற வலைத்தளத்திலே உள்ளன. இது அல்லாமல் நான் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அமெரிக்கன் தமிழ் ரேடியோவில் ஒரு அரை மணி நேரம் 20 அல்லது 30 நிமிஷத்துக்கு திருக்குறள் சார்ந்து சொற்பொழிவாற்றி வருகிறேன், தொடர் சொற்பொழிவாற்றி வருகிறேன். இதுவரையில் 21 சொற்பொழிவுகள் வந்துள்ளன. இன்னொரு 10 சொற்பொழிவுகள் வரும். நன்றி ஐயா. தொடர்ந்து வந்து நிறைய தகவல்கள் கொடுத்தீங்க. நேயர்களுக்கு நம்ம சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா, ஐயாவுடைய அந்த புத்தகம் எங்க கிடைக்கும், அந்த புத்தக விவரங்கள், பிளாக் எல்லா டீட்டெயிலுமே நம்ம வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து கொடுக்க போறோம். ஸோ எல்லாரும் வந்து அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய எதிர்கால திட்டம் பத்தி கேட்கணும் ஐயா. நீங்க ஆல்ரெடி சொல்லிட்டீங்க, திருக்குறள் புக் ஒண்ணு இது பண்றோம்னு. இன்னும் அதை சார்ந்த ஏதாவது திட்டங்கள் இருந்தனாலும் சொல்லுங்க. திருக்குறள் சார்ந்த அந்த அடுத்த புத்தகம் புதிய பார்வையில் திருக்குறள் என்பது 31 கட்டுரைகள் அடங்கிய புத்தகம். கொஞ்சம் அணுகுமுறை வேறு. அது அல்லாமல் வேறொரு புத்தகம் காலப்போக்கில் எழுதலாம் என்ற ஒரு சிந்தனை இருக்கிறது. அதாவது எளிய முறையில சிம்பிள் ஆன்சர்ஸ் டு சீரியஸ் கொஸ்டின்ஸ் என்ற தலைப்பில ஒரு பெரிய கேள்விகளுக்கு திருவள்ளுவர் என்ன விடையளிக்கிறார் என்பதை பற்றி ஒரு புத்தகம் எழுதலாம் என்று இருக்கிறேன். நான் அதை பற்றி இன்னும் முடிவு செய்யவில்லை. மற்ற தொடர்ந்து கட்டுரைகள் சங்க இலக்கியத்திலே இந்த ஒரு புலவர் அவையார்னா அவையார் பாடிய பாடல்களை தொகுத்து கட்டுரை எழுதலாம். அதுபோல குறுந்தொகையில சில கட்டுரை எழுதலாம். நூல்கள் எழுதுவேனா இல்லையா என்பது இப்போதைக்கு தெரியாது. நான் எழுதுவதாக முடிவு செய்யாவிட்டாலும் கூட சமயத்துல என்னை அறியாமல் எழுத தொடங்கி விடுவேன். அதனால சொல்ல முடியாது. நன்றி ஐயா. உங்களுடைய தமிழ் சேவைகள் வந்து தொடர்ந்து வந்து எங்களுக்கு வேண்டும், இளைய தலைமுறைகளுக்கு வேண்டும். நீங்க இளைய தலைமுறைகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் ஒரு உற்சாகமாகவும் ஊன்றுகோலாகவும் இருக்கிறீர்கள். அதற்கு நன்றி. இன்று பொங்கல் திருநாள்ல உலக தமிழர்களுக்கு சங்க இலக்கியத்துடைய தேவை பற்றி வந்து ரொம்ப அழகா வந்து சொன்னீங்க. தொடர்ந்து அதை பற்றிய கேள்விகளுக்கும் வந்து பதில் சொன்னீங்க. மிக்க நன்றி ஐயா. இணைந்தமைக்கு. ஒரே ஒரு செய்தி சொல்லுங்க சொல்லுங்க. நான் வந்து இங்க நானும் அமெரிக்க தமிழ் கல்விக் கழகமும் எங்க வாஷிங்டன் வட்டார தமிழ் சங்கமும் சேர்ந்து திருக்குறள் கட்டுரை போட்டி ஒன்று நடத்துகிறோம் மாணவர்களுக்காக. அது வந்து உயர்நிலை பள்ளி மாணவர்களுக்காக.
9, 10, 11, 12 அமெரிக்காவில் எங்க இருந்தாலும் இந்த மாணவர்கள் கட்டுரை எழுதலாம். அதற்கான செய்திகளை வாஷிங்டன் வட்டார தமிழ் சங்கத்தினுடைய வலைத்தளத்திலே பார்க்கலாம். இந்த கட்டுரைகள் ஜனவரி 31க்குள்ள வரணும். முதல் கட்டுரைக்கு $1000 பரிசு, 2வது கட்டுரைக்கு 500, 3வது கட்டுரைக்கு 250. தமிழில் எழுதப்பட்ட சிறந்த கட்டுரைக்கு தனி பரிசு ஒன்று கிடைக்கும். அதான். நன்றி ஐயா. இந்த தகவலும் நம்ம கமெண்ட் செக்ஷன்ல வந்து கொடுக்குறோம். Facebook, இந்த யூடியூப் எல்லாத்துலயும் வந்து தொடர்ந்து நேரில் வந்து அந்த தகவல் வந்து தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள், பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள், தமிழ் புத்தாண்டு மற்றும் திருவள்ளுவர் தின வாழ்த்துக்கள். ஐயா வந்து இன்னைக்கு சிறப்பு நிகழ்ச்சியாக உலக தமிழர்களுக்கு சங்க இலக்கியத்துடைய தேவை பற்றி முனைவர் பிரபாகரன், மேனாள் பெட்னாவுடைய துணைத் தலைவர், மேலும் புறநானூறு, குறுந்தொகை, திருக்குறள் பற்றிய தொடர்ந்து எழுதியும் பேசியும் வருகிறார். ஐயா அவர்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம்.